வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 39 மக்களவை தொகுதிகளையும் கைப்பற்றும். இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பில் தகவல். தமிழ்நாட்டில் 33 மாதங்களில் 8.65 லட்சம் கோடி முதலீடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சினைகளை ஒன்றிய பாஜக அரசு கேட்பதில்லை. பாஜகவுடனான கூட்டணி முறிவுக்கு எடப்பாடி பழனிசாமி புது விளக்கம். அண்ணாமலை மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் மறுப்பு. மத மோதலை தூண்டும் வகையில் பேசியதற்கான முகாந்திரம் இருப்பதாக நீதிபதி கண்டனம். லேகியம் விற்பவர் போல அண்ணாமலை பேசிக் கொண்டு இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் விமர்சனம். பதிலடி கொடுத்தால் தாங்க முடியாமல் ஓடும் நிலைமை ஏற்படும் என்றும் எச்சரிக்கை. சென்னையில் 13 தனியார் பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மிரட்டல் வெறும் புரளி என கூடுதல் காவல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா விளக்கம். ஒன்றிய அரசை கண்டித்து கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் டெல்லியில் போராட்டம். தமிழ்நாடு சார்பில் அமைச்சர் பி.டி.ஆர். பழனிவேல் தியாகராஜன் பங்கேற்பு. மாநிலங்களின் நிதி உரிமையை பறிப்பது உயிர் வாழ்வதற்கான ஆக்சிஜனை நிறுத்துவதற்கு சமம். கேரள அரசின் போராட்டத்தில் காணொலி மூலம் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். டெல்லியில் ஒன்றிய அரசை கண்டித்து திமுக எம்பிக்கள் கருஞ்சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம். காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தோழமை கட்சி உறுப்பினர்களும் பங்கேற்பு. பிரதமர் மோடி ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் இல்லை என ராகுல் காந்தி அதிரடி விமர்சனம். ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் என கூறி மக்களை தவறாக வழி நடத்துவதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டுக்கு கூடுதல் தலைமை தேர்தல் அதிகாரியாக சங்கர்லால் குமாவத் நியமனம். இணை தலைமை தேர்தல் அதிகாரிகளாக ஸ்ரீகாந்த், அரவிந்தன் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாளை தை அமாவாசையை முன்னிட்டு தோவாளை மலர் சந்தையில் பூக்கள் விலை கடும் உயர்வு. பிச்சிப்பூ கிலோ 2000 ரூபாய்க்கும், மல்லிகைப்பூ கிலோ 1500 ரூபாய்க்கும் விற்பனை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 19 பேர் சிறைப்பிடிப்பு. எல்லை தாண்டி வந்ததாக கூறி இலங்கை கடற்படை நடவடிக்கை. தேனி மாவட்டத்திற்கு வருகை தந்த ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்தியா கூட்டணி கட்சியினர் கருப்பு கொடி போராட்டம். ஒன்றிய அரசு மற்றும் ஆளுநருக்கு எதிராக திருச்சியில் கி. வீரமணி தலைமையில் முழக்கம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு என்று அரசியல் கட்சிகள் முழுவீச்சில் தயாராகி வருகின்றன. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் என்று பல்முனை போட்டி நிலவ வாய்ப்புள்ளது. இதனால் தமிழ்நாடு அரசியல் களம் தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பே சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. இந்நிலையில் மக்களின் மனநிலை என்ன என்பது பற்றி மூட் ஆஃப் த நேஷன் 2024 என்ற பெயரில் இந்தியா டுடே சி ஓட்டர் சார்பில் நாடு முழுவதும் சர்வே மேற்கொள்ளப்பட்டது. கடந்த டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜனவரி 28ஆம் தேதி வரை மொத்தம் 35,801 பேரிடம் கருத்துகள் கேட்கப்பட்டன. இந்த சர்வே முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளன.
அதன்படி நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவை தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அதிமுக, பாஜக கூட்டணிகள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியை தவிர மற்ற 38 தொகுதிகளில் திமுக கூட்டணியே வெற்றி பெற்ற நிலையில் தற்போது 39 தொகுதிகளிலும் வெல்லும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோல திமுக கூட்டணிக்கு 47 விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் என்பதும் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 15%, மற்ற கட்சிகளுக்கு 38% வாக்குகளும் கிடைக்கும் என்று சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. அண்டை மாநிலமான கேரளாவிலும் பாஜக கூட்டணி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. அங்குள்ள 20 மக்களவை தொகுதிகளையும் இந்தியா கூட்டணியே கைப்பற்றும் என்று கணிப்புகள் தெரிவிக்கின்றன. சென்னையில் தனியார் பள்ளிகள் சிலவற்றை குறிவைத்து மர்ம நபர்கள் மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. சென்னையில் அண்ணா நகர், பாரிமுனை, கோபாலபுரம், எம்ஆர்சி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 13 தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தெரியவந்தது. ஒரே மின்னஞ்சல் மூலம் மர்ம நபர்கள் விடுத்த இந்த மிரட்டலால் அதிர்ச்சியடைந்த பள்ளி நிர்வாகத்தினர் உடனடியாக போலீசுக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து யாரும் பதற்றமடைய வேண்டாம் என காவல்துறை தரப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதனிடையே தகவல் அறிந்து பெற்றோர் பள்ளிகளில் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மாதிரி லஞ்ச் கொடுக்க வந்திருந்தேன் சார். உள்ள போலீஸ் வெஹிக்கிள் நிறையா இருந்தது. என்னன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு சொல்லலை. அப்புறமா லஞ்சு சார் வந்து நீங்கள் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. கொடுத்துட்டு போகும்போது தான் தெரியும் பாம்ப் ஸ்குவாட் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸ்கூலில் ஆக்சுவலாக இன்ஃபார்ம் பண்ணல, எனக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் தான் வந்திருந்தது. ஸோ எல்லா குரூப்லேயும் கேட்கும் போது எல்லாருமே வந்து பதட்டமாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர நிலைமைக்கு வந்துட்டாங்க. பட் ஸ்கூலில் என்ன என்கிட்ட சொன்னாங்கன்னா, கமாண்டோலாம் வந்து லாஸ்ட் 4-5 ஹவர்ஸாக செக் பண்ணிட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இந்த பாம்பு த்ரெட்டும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். ஆனால் அதற்கான அறிகுறி ஏதும் இல்லாதது சோதனையில் தெரியவந்தது. இதனிடையே பள்ளிகளுக்கு விடுக்கப்பட்ட வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என போலீஸ் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டது. இமெயில் மூலமா வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த இமெயில் ஒரு புரளி எனது தெரிய வருகிறது. ஒரு ஹோக்ஸ் மெயில் மாதிரி தெரியுது. ஆனால் இது எந்த மெயில் சர்வீஸ் மூலிமா அனுப்பியிருக்காங்க, அது ஒரு ப்ராப்ளமேட்டிக் மெயில் சர்வீஸ். கொஞ்சம் உடனடியாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து விசாரணை பண்ணிகிட்ருக்கோம். மின்னஞ்சல் மூலம் தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து விஷமச் செயலில் ஈடுபட்ட மர்ம நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மாநில நிதி உரிமையை காக்கும் வகையில் ஒன்றிய அரசை கண்டித்து டெல்லியில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டெல்லி ஜந்தர் மந்தர் மைதானத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அம்மாநில முதலமைச்சர் கெஜ்ரிவால், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான், ஜம்மு காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி, இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா, தமிழ்நாடு அரசு சார்பில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். திமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் எம்பிக்களும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து காணொலி வாயிலாக பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மாநிலங்களின் நிதி உரிமையை பறிப்பது ஆக்சிஜனை நிறுத்துவதற்கு சமம் என்று தெரிவித்தார். மாநிலங்களின் நிதி உரிமையை பறிக்கிறது ஆக்சிஜனை நிறுத்துறதுக்கு சமம். அதைத்தான் பாஜக அரசு செஞ்சிட்டு வருது. இது ஏதோ எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் நடக்குதுன்னு பாஜக முதலமைச்சர்கள் நினைக்க வேண்டாம். நாளை உங்கள் மாநிலங்களுக்கும் இதே கதிதான்னு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். பாஜக அரசின் இந்த எதேச்சதிகார நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு உறுதியோடு போராடி வருது. அதே பாணியில் கேரள முதலமைச்சர் காம்ரேட் பினராயி விஜயன் அவர்களும் போராடி வரார். ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு பிறகு மாபெரும் நிதி நெருக்கடி பேரிடரை எல்லா மாநில அரசுகளும் சந்திக்கிறோம். அனைத்து மாநில அரசுகளையும் ஒன்றிணைச்சு ஆளக்கூடிய ஒன்றிய அரசு இந்த நிதி நெருக்கடியை நீக்கிற வகையில் செயல்படணும். ஆனால் அப்படி செயல்படலை. மாநிலங்கள் வளர்ச்சிப் பணிகளுக்காக கடன் வாங்கிறதுக்கு கூட தடையை ஏற்படுத்துகிறாங்க. மக்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறது மாநில அரசுகள் தான். மாநில அரசுகிட்ட தான் எல்லா அன்றாட தேவைகளையும் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு பாஜக அரசு முட்டுக்கட்ட போடுது. இதை எல்லாரும்
ஒன்று சேர்ந்து எதிர்த்தாகணும். போராட்டக் களத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், ஒன்றிய அரசு அநீதி இழைப்பது அதிகரித்தால் போராட்டங்களும் அதிகரிக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். தமிழக முதலமைச்சர் என்னை இங்கே பங்கேற்று உரையாற்ற சொன்னார். அவர் சார்பாக இங்கே இன்றைக்கு கேரளா, டெல்லி, பஞ்சாப் முதலமைச்சர்களுடன் அவர் சார்பாக கருத்துக்களை தெரிவித்து அந்த பொறுப்பை நிறைவேற்றியுள்ளேன். அநீதி அதிகரிக்க போராட்டம் அதிகரிக்கும், அதுதான் இயற்கை. ஒன்றிய பாஜக அரசின் இடைக்கால பட்ஜெட் கடந்த 1ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்டதாக கடும் விமர்சனங்கள் எழுந்தன. நிதி ஒதுக்கீட்டில் அநீதி இழைக்கப்பட்டதாக தென் மாநிலங்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளன. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து டெல்லியில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி எம்பிக்கள் கருஞ்சட்டை அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதிலும் வரி வருவாய் பகிர்விலும் ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சித்து வருகிறது. தமிழ்நாடு அரசு கோரிய வெள்ள நிவாரண நிதியும் இதுவரை முழுமையாக வழங்கப்படவில்லை. பாஜக ஆளாத மாநிலங்களிடம் பாரபட்சம் காட்டும் ஒன்றிய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடைபெற்றது. திமுக மற்றும் அதன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. கருஞ்சட்டை அணிந்து போராட்டத்தில் கலந்து கொண்ட எம்பிக்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பினர். மனிதாபிமான அடிப்படையிலாவது தேவையான நிதியை வழங்கியிருக்க வேண்டும். மக்களை கருத்தில் கொண்டாவது, மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டாவது இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக அந்த நிவாரணத்தை வழங்கியிருக்க வேண்டும். ஆனால் அதிலும் இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்றால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பின்னர் மக்களவையில் பேசிய டி.ஆர். பாலு தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து பேசும்போது மூத்த அமைச்சர்கள் யாரும் அவையில் இல்லை என்றும் தாம் யாரிடம் முறையிடுவது என்றும் கேள்வி எழுப்பினார். Finally, you have permitted me to speak on the subject matter of many very important issue that has to be settled as early as possible, at least now. See, when I am raising the issue, there is no cabinet minister there, the opposition. Anybody, sir? To whom I have to represent the matter, sir? There is no cabinet minister, no senior minister respond my demand. Say they are giving least importance to Tamil Nadu whenever the Tamil Nadu subject is raised. There is nobody to respond my the demand. தமிழகத்துக்கு தேவையான மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்கு கூட ஒன்றிய அரசு தயாராக இல்லை என்று கூறிய டி.ஆர். பாலு இதை வன்மையாக கண்டிப்பதாகவும் நிவாரண நிதி வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சினைகளை ஒன்றிய பாஜக அரசு கேட்கவில்லை என்ற காரணத்தினாலேயே கூட்டணியை முறித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி புது விளக்கம் அளித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசனைக் கூட்டம் சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து புதிய விளக்கத்தை அளித்தார். தேசிய கட்சிகளுடனான கூட்டணியின் போது மாநில நலன்கள் காது கொடுத்து கேட்கப்படுவதில்லை என அவர் கூறினார். தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சினைகளை ஒன்றிய பாஜக அரசு கேட்காததன் காரணமாகவே கூட்டணியை அதிமுக முறித்ததாகவும் பழனிசாமி தெரிவித்தார். இன்றைக்கு கூட்டணி என்று வந்துவிட்டால், தேசிய அளவில் இருக்கின்ற கட்சியோடு கூட்டணி வைத்துவிட்டால் அவர் தேசிய அளவிலுடைய பார்வை சென்று விடுகிறது. நம்முடைய மாநிலத்துடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பது கிடையாது. அதனால் பாதிக்கப்படுவது நாம். ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாடு, வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள். ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எடுத்து சொன்னால் காது கொடுத்து கேட்பது கிடையாது. ஆகவேதான் நாம் தனியாக பிரிந்து விட்டோம். நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்காக பிரிந்து விட்டோம். நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். தொடர்ந்து பேசிய பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமையும் என தெரிவித்தார். தேர்தலுக்கு பிறகு மாநில பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்ற அடிப்படையில் ஒன்றியத்தில் ஆட்சியில் உள்ள கட்சிக்கு ஆதரவு கொடுக்கப்படும் என்றும் கூறினார். சிறுபான்மையினர் பற்றி அவதூறாக பேசியதாக அண்ணாமலைக்கு எதிராக தொடரப்பட்ட கிரிமினல் அவதூறு வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. வன்முறையை தூண்டாவிட்டாலும் வெறுப்பு பேச்சுதான் என்றும் அண்ணாமலைக்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்துள்ளார்.
கடந்த 2022 அக்டோபரில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்திருந்த தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, இந்து மத கலாச்சாரத்தை அழிக்கும் நோக்குடன் தீபாவளி அன்று பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது என்று கிறிஸ்தவ மிஷனரிகளின் துணையுடன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியிருந்தார். இரு மதத்தினரிடையே மோதல் ஏற்படுத்தும் நோக்கில் பேசிய அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்க கோரி சேலம் குற்றவியல் நீதிமன்றத்தில் சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு தடை கோரியும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் அண்ணாமலை சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடியிருந்தார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அண்ணாமலையின் மனுவை தள்ளுபடி செய்ததுடன் அவருக்கு எதிரான வழக்கை சட்டப்படி சேலம் நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். இந்து கலாச்சாரத்துக்கு எதிராக கிறிஸ்தவ அமைப்புகள் செயல்படுவது போன்ற தோற்றத்தை உருவாக்க அண்ணாமலை முயற்சித்ததற்கான அடிப்படை முகாந்திரம் இருப்பதாக தெரிவித்துள்ள நீதிபதி 40 நிமிடங்கள் உள்ள பேட்டியில் கிறிஸ்தவ அமைப்புகள் பற்றி அவர் பேசிய 6.5 நிமிடத்தை மட்டும் எடிட் செய்து தமிழ்நாடு பாஜக ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டதன் மூலம் இதை அறிய முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். உடனடியாக வன்முறையை தூண்டாவிட்டாலும் வெறுப்பு பேச்சு என்பது எந்த நேரமும் வெடிக்க தயாராக இருக்கும் வெடிகுண்டு போன்றது என்றும் நீதிபதி கண்டனம் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு ஸ்பீச் பிரிவினை உண்டாகலாம், ஆனால் பிரிவினை ஒரு ஃபீலிங் ஆஃப் இல்வில், டிஸ்கிரிமினேஷன், ஹேட்ரட் இதெல்லாம் உருவாக்கக்கூடிய வகையில் அவங்க பேசினா அது ஹேட் ஸ்பீச் ஆகும். அது முதல். ரெண்டாவது, இந்த ஸ்பீச்சுக்கு இம்மீடியட் ரியாக்ஷன் வந்து ஃபிசிக்கலாக இருக்க தேவையில்லை. ஃபிசிக்கல் இல்லாமல் இருக்கலாம், இல்லாமல் இருந்தால் கூட அது ஹேட் ஸ்பீச்சாக மாறும். உயர்நீதிமன்றம் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் இந்த தீர்ப்பு மூலமாக ரொம்ப திட்டவட்டமாக என்ன சொல்லியிருக்காருன்னா, கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூஸ் ஆஃப் செக்குலரிசம் அது திருப்பி உறுதிப்படுத்தியிருக்காரு. கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவங்களை பற்றி நாங்களும் அங்கே கோர்ட்டில் பேசினோம். எங்களுக்கும் மீறிய கஜேந்திர கட்கருடைய ஒரு தீர்ப்பை வந்து முன் வச்சிருக்காரு. எப்படி நம்ம நாடு வந்து ஒரு மல்டி கல்ச்சுரல் நாடு, பல ரிலீஜன்ஸ், பல காஸ்ட், பல குரூப்ஸ் இருக்கக்கூடிய நாட்டில் ஒற்றுமையாக நம்ம எப்படி வாழணுமே அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு பார்வையில் தான் இருக்கணுமே ஒழிய பிரிக்கக்கூடிய பார்வையில் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து இந்த ஹேட் ஸ்பீச்சை ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அடிப்படையில் முன் வச்சிருக்காரு. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அண்ணாமலைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்த சமூக ஆர்வலர் பியூஷ் மனுஷ் வரவேற்பு தெரிவித்துள்ளார். வழக்கை விரைவாக விசாரித்து முடிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் ஐயாக்கு ரொம்ப பெரிய நன்றி. அவர் அண்ணாமலையோட கேஸை ஸ்குவாஷ் பண்ணிவிட்டு ட்ரையல் கோர்ட்டை இண்டிபெண்ட்டாக ட்ரையல் நடத்துங்கன்ட்டு உத்தரவு போட்டிருக்காரு. டீட்டெயில்டு ஆர்டர் அப்லோட் ஆகலை இன்னும். இப்போ தான் காலைல ஓரல் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்காரு. டீட்டெயில் ஆர்டர் அப்லோட் ஆகும், அதுவும் பார்த்துக்கலாம். பட் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, பை சான்ஸ் இந்த ஆர்டர் இப்படி வரலன்னா சாதாரண ஜனங்க வந்து இந்த மதவாத அரசியல் எதிர்த்து எப்படி போராடுறது? இந்த மாதிரி ஒரு அரசியல் இருக்கக்கூடாதுன்ட்டு நம்ம ஒரு எஃபர்ட் எடுத்திருக்கோம். பிஜேபி இன்னைக்கு ஒரு சாதாரண சக்தியை நினச்சிக்கவே முடியாது. மனசுக்கு வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பண்ண குற்றத்தை உணரு, இங்கே வா, ட்ரையல் ஃபேஸ் பண்ணு, கன்விக்ஷன் ஆகுதோ இல்லையோ அடுத்தது நீதிபதி மேலே இருக்குது. பட் நாங்கள் டைட் கேஸ் இருக்குது எங்களுது, 100% கன்விக்ஷன் வாங்கி கொடுக்குற கேஸ் போட்டிருக்கோம். உயர்நீதிமன்றத்தின் உத்தரவால் அண்ணாமலை மீதான குற்றவியல் அவதூறு வழக்கு சேலம் நீதிமன்றத்தில் தொடர்ந்து நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை லேகியம் விற்பவர் போல பேசி வருவதாகவும் அவரால் கவுன்சிலர் தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாது என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிமுக கூட்டணிக்காக பாஜகவின் கதவு திறந்தே இருக்கும் என கட்சி தலைமை அழைப்பு விடுக்க, மறுபுறம் மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் அதிமுக நிர்வாகிகளிடையேயான வார்த்தை போர் வலுத்து வருகிறது. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் அண்ணாமலை பேச்சை கடுமையாக சாடினார். ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட நின்று வெற்றி பெறாதவர் லேகியம் விற்பவர் போல பேசி வருவதாக ஆர்பி உதயகுமார் காட்டமாக விமர்சித்தார். அம்மாவை பற்றி பேசுனது, அண்ணாவை பற்றி பேசுனது, இந்த இயக்கத்தை பற்றி மதிப்பீடு அவருக்கு தெரியல. அவர் ஏதோ வானத்திலிருந்து நேரம், இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட அவர் ஜெயிக்காத அனுபவம் அவருக்கு இல்லை. ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் ஜெயிக்கல. இல்லை என்னை இதை நீங்கள் சொன்ன உடனே என்னை வைவார் அவர். அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. தேர்தலில் நின்று வெற்றி பெற்றால் தானே அந்த பக்குவம் வரும். இன்னும் அவருக்கு அந்த பக்குவமே இல்லை. என்னமோ இந்த லேகியம் விற்கிற மாதிரி, ஐயா நீங்கள் பாருங்க ஐயா, இதை செஞ்சுருக்கோம் ஐயா, இதை என்ன ஐயா நீ என்னதான் ஐயா சொல்ல வர, என்ன சொல்ல வர, எதுவுமே புரியலை. சும்மா அந்த பூச்சாண்டி காட்டுறது, இந்த ஐயாங்கிறது, இதெல்லாம் என்ன? நீ எங்கே இருந்த, எங்கே வந்த, எங்கே போன, உன்னுடைய வரலாறு என்ன? நீ என்னமோ நீ தான் இந்த நாட்டவே காப்பாற்ற பிறந்த மாதிரி பேசுகிற. எல்லாம் ஒரு அளவு இருக்குடா தம்பி.
அதனால் கொஞ்சம் பார்த்து பேசு, நிதானமாக பேசு. நாங்கள்லாம் பேச ஆரம்பிச்சோன்னு வச்சுக்க, வேஷ்டியை கட்டிட்டு ஓடிடணும் நீலாம். நாங்கள்லாம் கட்சி கட்டுப்பட்டு, எங்கள் பொதுச் செயலாளர் கட்டுப்பட்டு நாங்கள் பேசாமல் உட்காந்துருக்குறோம். எங்கள் கடைக்கோடி தொண்டை எனக்கு பதில் சொல்கிறதுக்கு அண்ணாமலை அவன் பேசுகிறது பாருங்கள், சகிக்க முடியலங்க. லேகி வைக்கிற மாதிரி இருக்கு. ஐயா ஐயா இது நடந்துச்சு ஐயா, இது போச்சு ஐயா, இந்த லேகி நீங்கள் சாப்பிடுங்க ஐயா. காலையில் உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில் வாங்க ஐயா, மாலையில் சரியா இல்லைன்னா காலையில் வாங்க ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா, உடனே வாங்கய்யா, இல்லைன்னா லேகி தீர்ந்து போயிருங்கய்யா. இதை நீங்கள் பயன்படுத்திக்கலைன்னா வாய்ப்பு நழுவி போயிருங்கய்யா. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலன்னா இனிமேல் விற்கவே முடியாதுங்கய்யா. இந்த லேகியங்கய்யா இது வந்துங்கய்யா நீங்கள் உங்களுக்காக தயாரிக்கப்பட்டதுங்கய்யா. ஐயா இதை நீங்கள் யாரையும் நம்ப தேவையில்லைங்க. நீங்கள் நான் சொல்கிறீங்க, நீங்கள் சாப்பிடுங்க, செத்தா என்னை பார்க்காதீங்க, உயிரோடு இருந்தால் என்னை பாருங்கய்யா. இப்படி பேசுகிறாங்க அண்ணா. நீ இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கலை, அதுக்குள்ளே பிரதமர் ஆகணும்னு நினைக்கிற. மோடி கொஞ்சம் எச்சரிக்கையாக அண்ணாமலைட்டு இருக்கிறது நல்லது, இல்லாட்டா அது என்ன விவரம் நடக்கும்னு தெரியாது. தொடர்ந்து பேசிய ஆர்பி உதயகுமார் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் கூட்டணியில் பாமக இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறினார். கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெற்றுள்ளது என்பதை உரிய நேரத்தில் அறிவிப்போம் என்றும் அவர் தெரிவித்தார். தேர்தல் அறிக்கைக்குழு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற உங்கள் நல்ல எண்ணம் எனக்கு புரியுது. நீங்கள் விரும்புகிற, ஏன்னா தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெற போகுது. அதில் இடம்பெறக்கூடிய கூட்டணிக்கும் அந்த வெற்றியில் பங்களிப்பு இருக்க போகுது. அப்போ நிச்சயமாக வலிமையுள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிற இந்த இயக்கத்தோடு சேருவதற்கு எல்லாம் தயாராக இருக்கிறார்கள். அதிமுகவை பற்றி ஓ பன்னீர்செல்வம் விரக்தியில் விமர்சித்து வருவதாகவும் கட்சியில் பொறுப்பில் இருந்தவரை அடிப்படை உறுப்பினராக கூட இருக்க முடியாமல் நீக்கியதே அந்த விரக்திக்கு காரணம் என்றும் ஆர்பி உதயகுமார் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 33 மாதங்களில் 8,65,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு ஏறத்தாழ 30 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தையும் தருமபுரியில் அதிகமான் கோட்டத்தை கலைஞர் அமைத்த போது தமிழ்நாட்டை ஒரு தொழில் கோட்டமாக உருவாக்கிடும் முயற்சியில் ஓய்வின்றி உழைத்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருக்கிறார். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழ்நாடு $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சி என்ற இலக்கை நோக்கி தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முதல் கட்டமாக 1,90,803 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 2,80,600 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு உள்ளதாகவும், இரண்டாவது கட்டமாக 7,441 கோடி ரூபாய்க்கான, மூன்றாவது கட்டமாக 6,64,180 கோடி ரூபாய் முதலீடுகளும் பெறப்பட்டுள்ளதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். நான்காவது கட்டமாக 3,440 கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் நினைவு கூர்ந்தார். 33 மாத திமுக ஆட்சியில் 8,65,000 கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு அதன் மூலம் 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளதாகவும், இது திமுக ஆட்சி காலம் ஒரு மாபெரும் தொழில் புரட்சிக்கான அடித்தளம் என்பதை வெளிப்படுத்துவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டத்தில் ஒரே நாளில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு 47 கோடி ரூபாய் கடனுதவி வழங்கப்பட்ட நிலையில் இதன் மூலம் தங்களது வாழ்வாதாரம் மேலும் மேம்பட உதவியாக இருக்கும் என பயனாளிகள் அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் 2023-24ஆம் ஆண்டில் கோவை மாவட்டத்தில் மட்டும் மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு 924 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகர்ப்புற பகுதிகளில் உள்ள 445 மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு 33 கோடியே 78 லட்சம் ரூபாயும் கடனுதவி வழங்கப்பட்டது. இதற்கான காசோலையை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் வழங்கினார். தமிழ்நாடு அரசின் இந்த நடவடிக்கையால் தங்களது வாழ்வாதாரம் மேலும் மேம்படும் என மகளிர் சுயஉதவிக் குழுவினர் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். எங்களுக்கு 20 லட்ச ரூபா லோன் கொடுத்தாங்க. அது எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2 லட்ச ரூபாய் கிடச்சிதுங்க. நாங்கள் இதில் வச்சு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஒருத்தர் பூ வியாபாரம் பண்ணுறோம், ஒருத்தர் 1 கிராம் கோல்டு அது பண்ணிகிட்டு இருக்காங்க,
துணி வியாபாரம் பண்ணுறோம், நிறைய பிஸ்னஸ் நாங்கள் 10 பேர் பண்ணிகிட்டு இருக்கோங்க. சமைச்சு கொடுத்துட்ருக்கோம், இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து முதல்வரோட திட்டத்தில் கீழே எங்களுக்கு கிடச்சதுனால ரொம்ப சந்தோஷங்க சார். எங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு ரொம்ப பெரும் உதவியாக இருக்குங்க சார். இது இப்போ 15 லட்சம் எங்களுக்கு லோன் கொடுத்துருக்காங்க. நாங்கள் எதிர்பார்த்தா 10, 11 தான் வரும்ன்ட்டு 15 லட்சம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு கொடுத்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது இல்லாமல் இந்த 15 லட்சத்தை நாங்கள் 11 பேராக ஷேர் பண்ணி பாகம் பிரித்து வச்சுக்குவோம். பிரித்து வச்சுட்டு அதுலேருந்து நாங்கள் என்ன பண்ண முடியும், கூட்டமைப்பு மூலமாக என்ன பண்ண முடியும், ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது மூலமாக இப்போ டீமாக எந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துட்ருக்கோம். மொத்தம் 599 குழுக்களுக்கு வழங்கப்பட்ட இந்த கடனுதவி மூலம் 6835 பெண்கள் பலனடைய உள்ளனர். தையலகம், உணவகம், பூக்கடை, ஆடு, மாடு மற்றும் கோழி வளர்ப்பது உள்ளிட்ட சுயதொழில்களில் ஈடுபட உள்ளதாக பயனாளிகள் தெரிவித்தனர். நாடாளுமன்றத்தையும் நாட்டையும் மூத்த தலைவர் மன்மோகன் சிங் வழிநடத்திய விதம் எந்த காலத்திலும் நினைவு கூறப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 56 எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைவதை அடுத்து அவர்களுக்கு பிரியா விடை கொடுக்கப்பட்டது. அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, முன்னாள் பிரதமரும் மூத்த மாநிலங்களவை உறுப்பினருமான மன்மோகன் சிங் தற்போதைய உறுப்பினர்களுக்கு எல்லாம் எடுத்துக்காட்டாக இருப்பதாக பாராட்டினார். ஒருமுறை அவையில் நடைபெற்ற வாக்கெடுப்பின் போது மன்மோகன் சிங் சக்கர நாற்காலியில் அவைக்கு வந்து வாக்களித்ததாகவும், யாருக்காக அவர் அவைக்கு வந்தார் என்பதை விட ஜனநாயகத்திற்காக அவர் வந்தார் என்பதை தான் புரிந்து கொண்டதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். लेकिन डॉक्टर मनमोहन सिंह जी व्हील चेयर में आए, वोट किया। एक सांसद अपने दायित्व के लिए कितना सजग है उसका वो उदाहरण है, वो प्रेरक उदाहरण था। इतना ही नहीं, मैं देख रहा था कभी कमेटी के चुनाव हुए, कमेटी मेंबर्स के, वो व्हील चेयर में वोट देने आए। सवाल ये नहीं है कि वो किसको ताकत देने के लिए आए थे, मैं मानता हूं वो लोकतंत्र को ताकत देने आए थे। மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் மன்மோகன் சிங்கின் பங்களிப்பு மகத்தானது எனவும், இத்தனை ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தையும் நாட்டையும் அவர் வழிநடத்திய விதத்திற்காக அவர் எப்போதும் நினைவு கூறப்படுவார் என்றும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மூத்த உறுப்பினர் மன்மோகன் சிங் முன்னுதாரணமாக செயல்பட்டவர் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தனது பிரியா விடை உரையில் குறிப்பிட்டார். பிரதமர் மோடி ஓபிசி என்ற இதர பிற்படுத்தப்பட்டோர் குடும்பத்தில் பிறந்தவர் என கூறி மக்களை ஏமாற்றி வருவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். ஒடிசா மாநிலத்தில் 3வது நாளாக ஒற்றுமை பயணத்தை மேற்கொண்ட ராகுல் காந்தி மக்களிடையே உரையாற்றினார். அப்போது பிரதமர் மோடி தன்னை பிற்படுத்தப்பட்டோர் பிரிவை சேர்ந்தவர் என்று கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றி வருவதாக விமர்சித்தார். அவர் தெலி என்ற வகுப்பை சேர்ந்த குடும்பத்தில் பிறந்தவர் என்றும், குஜராத்தில் பாஜக ஆட்சியின் போது இந்த வகுப்பை இதர பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்துவிட்டதாகவும் ராகுல் சுட்டிக்காட்டினார். பிரதமர் மோடி பிறப்பால் இதர பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பை சேர்ந்தவர் இல்லை என்பதால் அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனுமதி வழங்க மாட்டார் என்றும் சாடினார். नरेंद्र मोदी जी ओबीसी नहीं पैदा हुए थे। नरेंद्र मोदी जी टेलीकास्ट के गुजरात में व्यक्ति पैदा हुए थे। उनको, उनकी कम्युनिटी को बीजेपी ने 2000 में ओबीसी बनाया। आपके प्रधानमंत्री ओबीसी नहीं पैदा हुए, आपके प्रधानमंत्री जनरल कास्ट पैदा हुए। தாம் இதர பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பை சேர்ந்தவன் என்பதாலேயே தன்னை துஷ்பிரயோகம் செய்கின்றனர் என்று கடந்த ஆண்டு சத்தீஸ்கர் சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி பேசியிருந்தார். அதற்கு முன்பும் பல கூட்டங்களில் இதுபற்றி பேசிய பிரதமர் மோடி அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதும் தாம் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர் என்பதை அடையாளப்படுத்த தவறவில்லை. நாட்டின் மக்கள் தொகையில் பெரும்பான்மையினர் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்கள் என்பதாலேயே பிரதமர் இதனை அவ்வப்போது கூறி அவர்களது ஆதரவை பெறுவதாக விமர்சனங்கள் எழுந்தன. இந்நிலையில் பிரதமருக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர் பிறப்பால் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர் அல்ல என்று அம்பலப்படுத்தியுள்ளார் ராகுல் காந்தி. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவுக்கு வருகிறது. தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.